ஹலோ, ஹவ் ஆர் யூ? வெல்கம் டு வைல்டு குக்கிங். நான் உங்கள் இளவரசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புது லொக்கேஷன் தான், புது டிஷ். சட்டி மட்டும் வச்சுருக்கேன், பார்த்துக்குங்க. இதில் ஒன்றும் இல்லை. இப்போ இதில் வந்து இந்த சட்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறேன். எதுக்குன்னு கேட்குறீங்களா? காட்டுறேன். நாம் செய்ய போகிற டிஷ் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல், உங்களுக்காக ஸ்பெஷல் டிஷ்ஷை ஒரு ஸ்பெஷலாக செய்ய போகிறேன் இன்றைக்கி. இதுதான் அந்த டிஷ். நான் சொல்ல வேற, உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் நான் பேர் சொல்லி எதுக்கு? சரி, நம்ம இதுக்கு ஒரு பேர் வைக்க போகிறோம் இன்றைக்கி. என்னது? பேம்பூ ப்ரான், மூங்கி இறால் அப்படின்னு ஒரு பேரை வச்சுருவோம். ஓகே, மூங்கி இறால். இதுக்கு வந்து என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி அது மேலே இருக்க வெயின் எடுக்கணும். இறாவில் மட்டும் எப்பயும் தெரிஞ்சுக்கிங்க, இந்த இடத்துல ஒரு வெயின் வரும், இந்த பிளாக்காக ஒரு கோடு மாதிரி, அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அது கற்றுக்குங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த வெயினை எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த ப்ரானை வந்து எல்லோரும் வேறு டிசைனில் சாப்பிட்ருக்கீங்க. நான் வந்து இதில் சும்மா ஒரு வித்தியாசமாக ஒன்று பண்ணலான்னு சொல்லி, இப்படி இருக்க ப்ரானை தண்ணியில் போட்டவுடனே சுருண்டுருவார். அதனால அவரை சுருளாமல் பண்ணணும். இப்போ நம்ம புடலங்காய் வளைஞ்சிருதில்ல, அது கல் கட்டி தொங்க விடுவோம்ல, அந்த மாதிரி லாலிபப் மாதிரி ஜஸ்ட் அப்படி வைக்கிறேன். ஒவ்வொன்றா இப்படி வைக்கிறோம். வாட்டரில் தான் வைக்கிறேன். ஏன் வாட்டரில் வைக்கிறேன்? ஜஸ்ட் அது ஒரு க்ளீனிங்னு வச்சுக்கலாம். நீங்கள் அந்த வாட்டரில் கொஞ்சம் எப்பயும் போல் ஃபஸ்ட்டு சால்ட், அதே மாதிரி கொஞ்சம் மஞ்சத்தூள், அதே மாதிரி கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதையும் கொஞ்சம் போட்டுறேன். திருப்பி நம்ம சேர்ப்போம். இருந்தாலும் முதல்ல இதெல்லாம் சேர்க்குறது ஒரு வாஷிங் மாதிரி. ஒவ்வொன்றா வைக்கிறேன் இப்படி. ப்ரான் வந்து எப்பயுமே நம்மளை பெண்டு எடுக்கும். இப்போ நம்ம அந்த ப்ரானுடைய பெண்டை எடுக்கிறோம். இது சும்மா பசங்களுக்கு ஜாலியாக இருக்குங்க. இருந்தாலும் இது ஒரு மாதிரி, அது பசங்களுக்கு புதுசாக காட்டலாம். இப்போ பாரு, ரவுண்டாக சாப்பிட்றோம். ஒரு வாட்டி லாலிபப் மாதிரி சாப்பிடுவோமே. இந்த பாருங்கள், வெயின் எடுத்துருக்கேன். அந்த வெயின் எடுத்ததுனால இந்த ஓப்பன் இருக்குது. வெயினை சுத்தமாக எடுத்துடணும். இந்த முதுகில் இருக்கும் கருப்பாக, அதை எடுத்துடணும். ப்ரான் மட்டும் அது செய்யணும். அதை எடுத்துட்டால் இது வந்து அப்படியே ஒவ்வொரு ஸ்டிக்கி பண்ணிடுறோம். பெரிய ப்ரான் கிடைச்சாலும் நல்லாயிருக்கும். பட் இந்த சின்ன ப்ரானில் ஒரு டேஸ்ட் இருக்கும். பெரிய ப்ரானை விட பெரிய ப்ரான் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கும். பேர் டைகர் ப்ரான் சொல்கிறாங்க. அதெல்லாம் அதை விட குட்டியாக வாங்க, அதில் டேஸ்ட் இருக்கும். அதனால தான் நான் இதை செலக்ட் பண்ணேன். ரொம்ப குக் பண்ண வேணாம் வாட்டரில். அதனால தான் ஃபயரே நான் பெருசாக கொடுக்கல. இப்போ நான் எடுத்துகிட்டு போகிறேன் சட்டி. ஜஸ்ட்டு ஹாட் வாட்டரில் போட்டு எடுக்கிறோம். ஏன்னா நெக்ஸ்ட்டு குக்கிங் வந்து ப்ரானுக்கு வந்து நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா அதில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம ப்ரானை அப்படியே டிப் பண்ணி எடுத்து தான் நம்ம குக் பண்ண போகிறோம். இதனுடைய குக்கிங் டைம் போதும். இதுக்கு ஜஸ்ட் வாஷிங் தானே, அப்படியே எடுத்துடுறேன் இதை. ஆடாடா, ப்ரானில் வந்து வாஷ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டிக்கை இப்போ அப்படியே எடுக்க போகிறோம். அதுக்கு வேண்டிய வேலையை பார்ப்போம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒர்க்கை. இருந்தாலும் அது சுருளுது, நம்ம பேச்செல்லாம் கேட்காது. அட்டம் இந்த நிமித்தம் பாருங்கள். அப்படி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் ஆல்மோஸ்ட்டு 50% குக் ஆகிடுச்சு. அது க்ளீனாக அந்த வெயின்லாம் எடுத்துகிட்டு அப்படி. இப்போது நம்ம செய்ய வேண்டிய நெக்ஸ்ட் ஸ்டேஜு, இப்போ நம்ம இந்த ப்ரானுக்கு வேண்டிய மசாலாவை வந்து ரெடி பண்ணுறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லாவே போட்டுங்க. ஒரு 10-15 பீசஸ் இருக்குது. நல்லா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டேன். கொஞ்சம் டர்மரிக், கொஞ்சம் உங்கள்கிட்ட எனி மசாலா இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் கரம் மசாலா, வீட்டு குழம்பு தூள், இல்லை ஃபிஷ் மசாலா எதுவாக இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம குழம்பு தூள் இல்லை கரம் மசாலா சொன்ன ஸ்பைசஸ் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். லைட்டாக போட்டுக்கிட்டேன். இதுக்கு வேண்டிய சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதில் ஸ்பெஷலாக நம்ம சேர்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம். இதில் வந்து உங்களுக்கு தேவையான, இப்போ நமக்கு அதோட ஸ்டிக்கியாகவும் அதனுடைய பைண்டிங்காகவும், அதே மாதிரி லைட்டாக பைண்டிங்க்காக மைதா மாவு, ஆல் பர்பஸ் மாவு, ஒரே ஒரு லைம் நம்ம கட் பண்ணி ஸ்க்வீஸ் பண்ணிடுறோம் அதில் லைட்டாக. ஏன்னா நம்ம ஃபைனல் டாப்பிங் வேறு பண்ண போகிறோம், அதனால் லைட்டாக தான் போடுறேன். இப்போ இந்த மசாலாவில் எப்படி அது ஒட்டும், ட்ரை பவுடராக இருக்குது இல்லையா, கொஞ்சம் இதுலேயே அப்படி ட்ரை பவுடர்லேயே ஜிஞ்சர் கார்லிக் இருக்குல்ல, அதுலேயே வந்து இது நல்லா பிசைஞ்சிருங்க. இப்படி நல்லா
கொஞ்சம் திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சம் வாட்டர் விட்டுருக்குங்க. எப்பயுமே மசாலா வந்து ரொம்ப திக்காக போயிடுச்சுன்னா உங்களுக்கு அது மேலே மேரினேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, டிப் பண்ணியே எடுத்துடலாம் நீங்கள். இதை பாருங்கள், லைட்டாக வாட்ரு விட்டு கொஞ்சம் கிரேவி ஸ்டைலில் இருக்கணும். அப்படி நமக்கு ஈஸியாகவும் குயிக்காகவும் அதில் அப்சர்வ் ஆகிடும். நம்ம எல்லா பீஸையும் இப்போ இதில் டிப் பண்ணுறோம், மேரினேட் பண்ணுறோம். மேரினேட் பண்ணுறது நீங்கள் ஒரு 20, இதுக்கு ஒரு பெரிய டைமிங்கெல்லாம் தேவையில்லை. எறாக்கு சும்மா ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் அதை ஊற வைங்க. மேரினேட் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சிடலாம். இப்படி நம்ம டாப்பிங் பண்ணிக்கிறோம். இதை பாருங்கள், இப்படி இருக்க மசாலாவோட டாப்பிங் பண்ணி இந்த பேம்பூ ஸ்டிக்கி ப்ரான்ஸ் இதை இப்படி வச்சுருக்கிறத மசாலாவில் கொஞ்சம் ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ இதுக்குள்ளே அடுப்பு கொஞ்சம் செட் பண்ணிக்குவோம். நம்ம கிரில்லி தாங்க, என்னடா உடன் கிரில் வேறு காட்டில் தான். இதை பாருங்கள், உடன் கிரில் பண்ணுறோம். சும்மா ஜஸ்ட்டு அப்படி வச்சா போதும், அந்த நெருப்புலேயே அது சும்மா கலகலன்னு அப்படி கொஞ்சம் ஒயிட் அண்ட் பிளாக்காக வர்றேன். தீயை குறைக்கணுங்க இந்த ஸ்டேஜில். நெருப்பு எரியக்கூடாது, நெருப்பு இருக்கணும், அப்படியே நீர் பூத்தா மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. இப்போ அது மேலே வைக்கிறேன் பாருங்கள், ஒவ்வொன்றா வைக்க போகிறேன். இதுதாங்க நமக்கு இந்த கிரில் போதும். ஏன்னா ப்ரான்ஸை மாற்றி அதுக்கு ஒரு மியூசிக்கல் சேர் பண்ண போகிறோம். அந்த மியூசிக்கல் சேரில் அது மாறி வரும்போது எல்லாருமே சரியாயிடுவாங்க. கொஞ்சம் உருட்டி எடுப்போம் அவங்கள. அப்படி உருட்டி எடுக்கும்போதும் நமக்கு தேவையான அளவுக்கு குக் ஆகிடும். அப்பா கொஞ்சம் ஃபயர் இருக்கட்டும், அப்படியே கங்கா ஆகணும் அது. இப்போ வச்சாச்சு. நல்லா இந்த ஹீட்லேயே அது ஹீட் அதுக்கு நல்லா கிடைக்கும். எனக்கே ரொம்ப சுடுது, அதுக்கு நல்லா கிடைக்குது. இப்போ கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே அதை ரோல் பண்ண போகிறேன். ரோல் பண்ண அவர் குக் ஆகிடுவார். அப்படி திருப்பி வைங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இதில் வாட்டர்லேயே குக் பண்ணிட்டோம். வாஷிங் டம் குக்கிங். அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டர்மரிக்கு, சால்ட்டு போட்டு நல்லா வாட்டரில், ஹாட் வாட்டரில் வச்சுருக்கோம். அதுலேயே அது ஆஃப் குக்குடு ஆல்ரெடி. இப்போ நம்ம அதை கொஞ்சம் எஃபெக்ட் கொடுத்துட்ருக்கோம், கிரில் எஃபெக்ட். ஒரு பக்கம் பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிடுச்சுன்னா குக்குடு, நெக்ஸ்ட் பக்கம் அப்படி திருப்பி வைங்க. அப்படி 2 ஊட்டினீங்கன்னா போதும். அப்படியே கங்கு நெருப்பில் இருக்குது. ஜஸ்ட் அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் கொஞ்சம் வேக மாற்றி வைப்போம். கொஞ்சம் பிரட்டி விடுங்க. நல்ல ஃபயரு, நல்லா குக் ஆகிட்டு வராரு. லோ ஃப்ளேம், ஒரே கங்கு தான். அதனால அது கொஞ்சம் டைம் எடுத்து கொடுப்போம். நம்ம ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணுவோம். கிளைமேட் சில்லுன்னு இருக்குது. நம்ம இப்போ ஃபினிஷிங் வந்துட்டோம். ஒரு ஃபுல் ஃபயர் ஃப்ளேம் அப்படி விட்டுருக்கேன். அதோடு நம்ம இதை டிஸ்பிளேக்கு எடுத்துக்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். லைம் அப்படி லைட்டாக டாப்பிங் பண்ணிவிட்டு, லைட்டாக உங்களுக்கு பெப்பர் டாப்பிங் பண்ணிவிட்டு வாங்க சாப்பிட்லாம். வைல்டு குக்கிங்கில் உங்கள் இளவரசன் உங்களுக்காக இன்றைக்கி மூங்கீரா பண்ணியிருக்கேன். பேம்பூ ஸ்டிக்கி ப்ரான்ஸ். இதை இப்படி எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துட்டீங்க. சாப்பிட்டு பார்த்து நான் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அழகாக சாஃப்டாக குக் ஆகிருக்குங்க. நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பைண்ட் ஆகிருக்கு. நல்லா டேஸ்ட்டு, ஃப்ளேவர், ப்ரான்ஸுடைய ஃப்ளேவரோடு சேர்ந்து, எறாவுடைய ஃப்ளேவரோடு சேர்ந்து, நம்ம மசாலாலாம் சேர்ந்து லைட்டாக ஃபைனலாக ஒரு டாப்பிங் கொடுத்தோம் பாருங்கள். லைம் ஜூஸ் அண்ட் த பெப்பர். ஆடா பாருங்கள் அப்படி வந்துருக்கு. எல்லாத்தையும் ஒரே டக் முடிச்சிடுவேன். நம்ம எல்லோரும் சாப்பிட்ணும், நீங்கள் எல்லோரும் சாப்பிட்ணும். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்குங்க, சூப்பராக வந்திருக்குங்க. இன்றைக்கி வைல்டு குக்கிங்கில் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண இந்த ப்ரான்ஸ், மூங்கீரா, இந்த பேம்பூ ப்ரான்ஸ் ரொம்ப சூப்பர். இதே மாதிரி
இன்னொரு டிஷ்ஷோட நெக்ஸ்ட் எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். until then உங்கள் இளவரசன், வைல்டு குக்கிங் இளவரசன். பாய். see you next episode.